இங்க பாருங்க எப்படி போகுது பாருங்க. தக்காளி போடுறோம். இப்ப கரும்புல இருந்து தொழிற்சாலை. ஏன் இதை ஒரு முன்னோட்ட மாதிரி காட்டுறேன்? கரும்புனா கரும்புல இருந்து என்னென்ன தயாரிப்பேன்னு பிறகு தனித்தனியா போட்டு காட்டுவேன். இப்போ என்ன பண்ற? கரும்பு போட்டோமா, கரும்புல இருந்து சர்க்கரை எடுக்கிறோம், சக்கையில இருந்து சாப்பிடுற தட்டு தயாரிக்கிறோம், அப்புறம் நாட்டு சர்க்கரை எல்லாம் வருது. அந்த கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிறோம், அந்த பெட்ரோலை வச்சு மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம், எரிகாட்டி எல்லாம். இங்க பாருங்க, இப்ப தக்காளி போட்டோம் பாருங்க. தக்காளி போட்டோம் எத்தனை? 2000-3000 ஏக்கர்ல. நிலத்துக்கு என்ன பண்ணுவ? அரசு இடம் 21 லட்சம் ஏக்கரை நான் விளைநிலங்களாக உருவாக்க போகிறேன் என்று முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில் பேசியதற்கு 21 லட்சம் ஏக்கர் விளைநிலத்தை உருவாக்க அரசு இடம் இருக்கு. எனக்கு 15 லட்சம் ஏக்கர் போதும். இல்ல, என்ற இடம் பத்தல, மக்கள்கிட்ட இடத்தை குத்தகைக்கு வாங்குவேன், லீஸுக்கு வாங்கி 25 ஆண்டுகளுக்கு ஒத்திக்க எடுப்பேன். அந்த நிலத்துக்கு உரிய தொகையை கொடுத்துருவேன். சொத்து உரிமை அவன்கிட்ட இருக்கும், நிலம் என்கிட்ட இருக்கும். நான் அவனுக்கு என்ன, மகனுக்கு வேணுமா வேலை, அவங்களுக்கு வேணுமா வேலை, அரசு வேலை கொடுத்துருவேன் நிலத்துல. நல்லா கவனிச்சுக்கணும். திருப்பி 25 ஆண்டு கழிச்சு நான் இல்ல, இன்னொரு உள்ள வந்து ஆட்சி ஆளும்போது அவனுக்கு கேட்பான், உங்க நிலத்தை எங்களுக்கு மறு ஒப்பந்தத்துக்கு கொடுக்குறீங்களா, இல்ல நிலத்தை நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு. இல்ல, நாங்க எடுத்துக்கிறோம்னா கொடுத்துறோம், மறு ஒப்பந்தத்துக்கு கொடுக்குறோம்னா அன்னைக்கு என்ன விலை இருக்கோ அந்த நிலத்தின் விலைக்கு பணத்தை கொடுத்து மறு ஒப்பந்தம் போட்டுக்கிறோம். இங்க பாருங்க, அப்படி நிலத்தை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் எடுத்து தக்காளி போடுறேன். தக்காளியிலிருந்து பல கூழ், ஜாம், ஊறுகாய், உணவு தேவைக்கு பெட்டி பெட்டியா அடைச்சு உள்நாட்டு உள் மாநில தேவை, வெளி மாநில தேவை, வெளிநாட்டு தேவைக்கு தமிழ்நாட்டு அரசு ஏற்றுமதி செய்யும். தக்காளி தொழிற்சாலை, மாடு வளர்த்தேன், ஆடு வளர்த்தேன். இங்க பாருங்க, பசுமை தொழிற்சாலை வைக்கிறேன். மருதம் மாட்டு பண்ணையில மாடு 2000-3000 ஏக்கர்ல மேய்து பாருங்க. மாடு மேய்து பாருங்க, மேய்து. நீங்க பாரு, இதுக்கு ஒண்ணுமே வர வேண்டியது இல்ல, பொட்டல் காடு போதும். அண்ணே எதுவுமே வராதுன்னு புல்லு வரும்லடா, போடுறான். இந்த பாடுறா மாடு. என்ன செய்யறேன்? 200 ஏக்கருக்கு 100 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன், 100 ஏக்கருக்கு 5 ஏக்கர்ல கொலை வெட்டுறேன். அவன் பாட்டுக்கு சுதந்திரமா மேய்ஞ்சு திரிவான். இங்க பாரு, நீங்க வாங்கருவா வச்சுக்கிட்டு தூக்குச்சட்டி வச்சு மேய்க்கிறது இல்ல ராஜா, அந்த வேலை கிடையாது. இங்க பாரு, நாடெங்கிலும் மேய்ச்சல் நிலம், அவன் சாப்பிடுற வாகை, அகத்தி, புல்லு எல்லாம் வளர்த்து விட்டுறோம். இங்க பாரு, மரம் சாப்பிடுது பாரு, மேயுது பாரு, மேயும். பார்த்துக்கிட்டே எப்படி பாரு போகுது. இது எதுக்கு? இந்த இடத்துல ஒரு நிலத்தை 3 பயன்பாட்டுக்கு கொண்டு போறேன். எப்படி? மாடு கீழே மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கு, மேல காற்றாடிய போட்டுறேன், காற்றால மின்சாரம். நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிக்கணும்பா. காற்றால, இந்த காற்றாலையிலிருந்து மின்சாரம் எடுத்துக்கிறேன். கீழே மாடு மேய்றான், அவனுக்கு எந்த தொல்லையும் இல்லை. மாடு மேயிற இடத்துல மாடு இவ்வளவு உயரம் இருந்ததுன்னா அதுக்கு மேல ஒரு 6 அடிக்கு சூரிய ஒளியில மின் தகடை போட்டுறேன். இந்த போட்டிருக்கேன் பாரு, பாரு என்னை பாரு, நல்லா கவனி பாரு. எதுவும் கதை இல்லை, உண்மை. இந்த பாரு, சூரிய ஒளிக்கு கீழே ஆடு, மாடு, கோழி எல்லாம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல என்ன பண்றோம்? மின்சாரம் தயாரிச்சுக்கிறோம், மாடும் வளர்த்துக்கிறோம். சூரிய ஒளி, காற்றாலை மின்சாரத்துல சூழியலுக்கு, சுற்றுச்சூழலுக்கு எந்த கேடும் கிடையாது. அணுவுல வெடிச்சது, அனல் மின்சாரத்துல இந்த சாம்பல் புகை வந்தது எதுவும் கிடையாது, உலர் சாம்பல் வந்தது எதுவும் கிடையாது. இப்போ இந்த குளத்துல மீனை வளர்த்துக்கிறேன். இங்க பாரு, பாத்துக்க, மாடு மேய்து, மாடு போய் தங்குற இடங்களுக்கு இப்படி குடிசை போட்டுறேன், கூரை போட்டுறேன். கூரை மேல சூரிய தகடை போட்டுறேன். பார்த்துக்கிட்டே வா. அந்த இடத்துல கால்நடைக்கு மருத்துவம் பண்ண அரசு மருத்துவமனை, கால்நடை மருத்துவர்களுக்கு அரசு கால்நடை மருத்துவமனை கட்டி அந்த பண்ணையிலே வாழ்றதுக்கு அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துறேன். நல்லா கவனிச்சுக்க, எத்தனை பேருக்கு வேலை வருதுன்னு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் நாட்டை இப்படி கற்பனை பண்ணி பாரு, உன் மகன் ஆட்சியில் எப்படி இருக்கு பாரு, கொஞ்சம் பாரு, நாட்டை பாரு. பால் பண்ணை பார்த்துக்க, பால் உற்பத்தி, பால் பொருள்ல இருந்து வெறும் பால்னா பால் இல்லை, பால் இருந்து மோர், பால் இருந்து தயிர், பால் இருந்து நெய், பால் இருந்து வெண்ணெய், பால் இருந்து பால்கோவா, பாலாடை கட்டி, எத்தனை தொழிற்சாலை பார்த்துக்க. தயாரிச்சு இங்க பாரு, தமிழ்நாட்டு அரசு முத்திரையில மருதம் அங்காடின்னு போட்டு என் நாட்டு மக்களுக்கு தூய பாலை கொடுப்பேன். இந்த மாதிரி கலப்பட பால் ஆந்திராவிலிருந்து வருது, அங்கிருந்து வருதெல்லாம் கிடையாது, தூய பால் கொடுப்பேன். ஏன்னா பால் முழு உணவு. பால் இருந்தால் ஒரு நாடு பசி இருக்காது. எப்படி பசி ஒழிப்பேன்? பால் இருந்தால் பசி இருக்காது.
ஏன்னா நீ எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது, பால்ல கழிவு வரும். பார்த்துக்கிட்டே இரு. இங்க பாரு, ஒவ்வொன்னா பாரு. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசாங்க வேலை கொடுக்கிறேன். படித்தவன் எவ்வளவு லிட்டர் பால் கறந்திருக்கோம், எவ்வளவு பால் கோவாக்கு போகுது, எவ்வளவு நெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு வெண்ணெய் தயாரிக்க போகுது, எவ்வளவு மோருக்கு போகுது, எவ்வளவு தயிருக்கு போகுதுன்னு கணக்கிடுவான். எவ்வளவு உள்நாட்டு மக்களின் பால் தேவைக்கு போகுது, எது வெளி மாநிலத்துக்கு போகுது, எது வெளிநாட்டுக்கு போகுதுங்கிற கணக்கை அங்க பண்ணிருப்பான். இங்கே சாப்ட்வேர் கணினி படித்தவனுக்கு அங்கே வேலை. பாத்துக்க, மாடு இங்க பாரு, பால் கறக்கிறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, பால் எவ்வளவு கறந்துருக்குன்னு கணக்கிடுறதுக்கு படிச்சவன் தேவை. அப்ப ஒரே இடத்துல படிக்கிறவன் படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை வந்துருது. எங்க கொள்கை, படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை, இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. இந்த பாரு மாடு பாரு, நீ மேய்க்கிற மாடு இல்ல, எப்படி மேய்க்கிறான் பாருடா. இங்க பாரு, கண்காணிப்பு கருவியை வச்சிருவேன், நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை, அவனா போய் மேய்வான். சிசிடிவி கேமரா வச்சிருவேன், ஒரு குளிரூட்டப்பட்ட அரைக்கில என் பிள்ளைகளை உட்கார வச்சிருவேன். அதிகமா பெண் பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், விதவை பெண்களை உட்கார வச்சிருவேன். இங்க பாரு எப்படி இருக்கு பாரு, சுத்தி குறைந்த மின்சாரம் இருக்கக்கூடிய மின்வெளியை போட்டுருவேன். சும்மா போய் தொட்டுக்கிட்டா விளையாட முடியாது, கல்லெடுத்துலாம் சீண்ட முடியாது. பக்கத்துல இங்க ஒரு தொலைச்சு போடுவேன், பக்கத்துல துணை காவல் நிலையம் வச்சிருப்பேன். அங்கே போய் தூர நின்று தான் வேடிக்கை பார்க்கணும், கிட்ட போய் சேட்டை செய்ய முடியாது தம்பி. இது வேற ஆளு ஆட்சி இல்ல, பிரபாகர மகன் ஆட்சி, பார்த்து செய்யணும், புரியுதா? தூர நின்று பார்க்கணும். இங்கேயே காவல் நிலையம் வச்சிருப்பேன், காவல் நிலையம் வச்சிருப்பேன் பாரு எப்படின்னு. பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன். ஒன்றை சார்ந்து எப்படி வேற நாட்டை படைக்கிறோம். அங்க கண்காணிப்பு கோபுரம் இருக்கும், எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இந்த 2 பக்கம் சுவர், முன்னாடி கண்ணாடி சுவர்கள், மாடு மேய்கிறத இந்த பாரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எங்கெங்க இருக்குது, என்னென்ன போகுது, அவன் தண்ணி குடிக்கிறான், கண்ணுக்குட்டி போடுறான், அங்க அவனுக்கு என்னென்ன செய்தி எல்லாம் கண்காணிச்சுட்டு இருப்பான். பார்த்துக்க, இது நான் சொல்லல, நம்மள இல்ல, நம்ம நாட்டில் எப்படி இருக்காங்க. ஆஸ்திரேலியான்னு ஒரு நாடு, பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு, அவன் நாட்டில் எப்படி மாடு மேய்க்கிறான் பாரு. டேய், நீ எனக்கு கேவலம் நினைக்கிறேடா, ஆஸ்திரேலியாவில் எப்படி மேய்க்கிறான் பாரு, அவன் பண்ணைய பாரு, அவன் பண்ண எப்படி இருக்கு பாரு, பாத்துக்க. நீ மாடு வளர்க்கறது அவமானம்ங்கிற, அவன் வளர்க்கிறான். டென்மார்க் பெரிய பால் பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குற நாடு பாரு, அவன் டென்மார்க் பண்ணைய பாத்துக்க, எப்படி 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 வச்சிருக்கான் பாரு, எப்படி மேய்க்கிறான் பாரு. இங்க பாரு அமெரிக்காவை பாரு, உன்ன அமெரிக்காங்கிற, அவன் பண்ணைய பாரு, அவன் பண்ணைய பாரு. பிரேசில பாரு, நான் சொன்னேன் பிரேசிலும் இந்தியாவுக்கும் போட்டி. இந்தியா அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியாவும் பிரேசிலும் தான். உலகத்துக்கு பாலை அதிகமா ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியாவும் பிரேசிலும் தான். சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அவன் ரொம்ப சின்ன நாடு, நம்ம கொஞ்சம் பெரிய நாடு. பிரேசில் அவனுடைய பண்ணைய பாரு, தொழிற்சாலையை பாரு. அவன் என்ன பாரு, ஒரு ட்ரக் சின்ன இந்த ஒரு வாகனத்துல மேய்க்கிறான், ஜீப்ல மாடு மேய்க்கிறான்பா தம்பி, பாருப்பா, ஜீப்ல மேய்க்கிறான். ஆஸ்திரேலியா அதுல மேய்க்குது, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பாரு, ஹெலிகாப்டர்ல மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். நீ ஏதோ கேவலம் நினைச்சுக்கிட்டு இருக்க. இரு, வெள்ளைக்காரன் மேய்க்கிறான் ஹெலிகாப்டர்ல. அதே மாதிரி அண்ணனும் தம்பி மேப்பான், என் அக்காவும் தங்கச்சி மேப்பான் பாரு, என் ஆட்சியில மேப்பான் பாடுறாங்க ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறான் பாரு. ஏய் பைத்தியக்கார பயல, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம சாராயத்தை கொடுத்து சத்திக்கிட்டு இருக்கியடா. பாரா எப்படி ஹெலிகாப்டர் மேய்க்கிறான் பாரா. இந்த பாரு அந்த அவன் குதிரையில மேய்க்கிறான்டா. இந்த பாரா குதிரையில மேய்க்கிறான். நமக்கு குதிரை வேணா, ஹெலிகாப்டர் வேணாம்டா, ஜீப்ல மேப்பம்டா. இந்த பாரு நம்ம வல்லுந்து, அதுக்கு பேரு வல்லுந்துல மேப்போம். வேணாண்டா, குதிரையில மேய்க்கிறனாலும் குதிரையில மேய் பாரு, பாத்துக்க. இந்த ட்ரோன் கேமரா, இந்த ஆகாயத்திலிருந்து பாக்குற ட்ரோன் கேமரா அப்படி ஒவ்வொன்றையும் படப்பதிவு பண்ணி நம்ம அலுவலகத்துக்கு கொண்டு வரும். இங்க பாரு, மாடுகளை விண்ணூர்தியில ஏத்துறான் பாரு, கறிக்கு வெளிநாட்டுக்கு ஏத்துறான் பாரு. நீ என்னத்தை நீ படிக்கிற, என்னத்தை போய் பாக்குற நீ? இங்க பாரு,
கப்பல்ல ஏத்துறான் பாரு ஆட்டை கப்பல்ல ஏத்துறான் கறிக்கு.